செகண்ட் லவ் எபிசோட்ல அநியாயத்துக்கு டிராமா, காதல் அண்ட் பிரேக்கப் கேம்ஸ் எல்லாம் நடந்துச்சு. ராஜமாதாவோட பெரிய தத்துவத்துல ஆரம்பிச்சு, ஒரு புது ஜோடியோட ரொமான்டிக் என்ட்ரி வரைக்கும். இன்னைக்கு எபிசோட்ல செம்ம ட்விஸ்ட், செம்ம மசாலாங்க. என்னலாம் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ராஜமாதா வந்ததுமே காதல்ன்றது மனச பார்த்து வரணும், பிசிக்கல் அட்ராக்ஷன் பார்த்து வரக்கூடாது, அப்படி இப்படின்னு பல தத்துவத்த அள்ளிவிட்டாங்க. என்னடா இது ஸ்டார்ட்டிங்ல இப்படி பேசுறாங்களே, அப்போ இன்னைக்கு ஃபுல்லா வேற கன்டென்ட்டே இருக்காதோ! பேசிட்டு தான் இருப்பாங்களோ! அப்படின்னு நெனச்சு பார்த்தா, இதுவரைக்கும் பல பேருக்கு, பல கண்டஸ்டன்ட்க்கு அவங்க ரிலேஷன்ஷிப்ல நெறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு அத பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்ட்டாங்க. நல்ல வேள வீணா தினேஷ திரும்பி பார்த்தாங்க. அதனால தான் ராஜமாதா டாபிக்கே சேஞ்ச் பண்ணி இல்ல டாபிக்கே மறந்துட்டாங்க. "என்னாச்சு வீணா? ஏன் சோகமா இருக்கீங்க?" அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்பதாங்க வீணா எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்தாங்க. தினேஷ்க்கும் அவங்களுக்கும் இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க பத்தி சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ரெக்ஸ பத்தி கூட சொல்லும்போது, தினேஷ் சொன்னாரு, "எப்ப பார்த்தாலும் நாங்க ஒண்ணா இருக்கோம், ஒண்ணா இருக்கோம்னே சொல்லிக்கிட்டு இருக்காரு ரெக்ஸு. இங்க யாரும் வீணாவ பிடிச்சு வைக்கல. உங்களால முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க." அப்படின்னு சவால் விடுற மாரி சொல்லிட்டாரு. அப்ப ராஜமாதா சும்மா இல்லாம, "அவ்ளோ கான்ஃபிடென்ட்டா? இல்ல உங்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி சொல்றீங்களான்னு?" பத்த வைக்க ட்ரை பண்ணாங்க. பட் தினேஷ் சும்மா கெத்தா எங்க மேல இருக்கிற கான்ஃபிடென்ட்ல சொல்றேன்னு சொல்லி செம்மையா இம்ப்ரெஸ் பண்ணிட்டாரு. அடுத்து ஒரு டாஸ்க். ஒரு சில சென்டென்ஸ்லாம் போர்ட்ல இருக்கும். ஐ வாஸ் ரூட், ஐ காட் ஹேங்க்ரி அப்படி இப்படின்னு ஒரு சில சென்டென்சஸ்லாம் இருந்துச்சா, வீட்ல இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ் இந்த வாரம் முழுக்க அந்த போர்ட்ல இருக்கிறத ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. எப்படின்னா, தனியா அழுதுருக்கீங்களா? கோவப்பட்டுருக்கீங்களா? அப்படி இப்படின்னு. ஸோ அவங்களும் அவங்க அனுபவிச்ச வலி, கோவம், சந்தோஷம், அழுகைன்னு ஃபுல் ஸ்டோரி, ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துட்டு இருந்தாங்க. சிம்பிளா சொல்லணும்னா எபிசோட ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஒண்ணு ஸ்பைஸ் ஜார் டாஸ்க் அப்படி இல்லன்னா இந்த மாதிரி மொக்க டாஸ்க். செகண்ட் லவ் ஷோல போயிட்டு இந்த மாரி மொக்க டாஸ்க்கா குடுக்குறீங்களேப்பா! அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த டாஸ்க்ல பிரியங்கா அவங்களோட ரீசன்ஸ் எல்லாம் சொல்லும்போது, "ஒரு வேளை இருக்குமோ?" அப்படிங்கிற மாரி தான் தோணுச்சு. அவங்க சைட்ல அவங்க கேட்டது ஒண்ணே ஒண்ணுதாங்க. எனக்காக ஏன் வெக்கே பேசல? செந்தூர கிட்ட போய் என்ன பேச சொல்றானே! அப்டின்ற ஆதங்கம் இருந்துச்சு. ஆக்சுவலி இத பத்தி அவங்களே 2 பேரும் பேசி தீர்த்துக்கலாம். பட் தலைவரு வெக்கே இதான் சாக்குன்னு பிரியங்காவ கழட்டி விட்டாரு. அது மட்டும் இல்லாம தினேஷ், வீணா, ரெக்ஸ்ன்னு 3 பேரோட மேட்ரும் மறுபடியும் ஒரு தொடர்கதையா தான் போகுது. ஆக்சுவலி வீணா அண்ட் தினேஷ் 2 பேருக்கும் நல்லா தாங்க போச்சு. எப்போ இந்த வில்லன் கேரக்டர் ரெக்ஸ வந்தாரோ, அப்போதுலருந்து தான் காதல்ல லைட்டா மோதல்லாம் போய்க்கிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு கண்டஸ்டன்ட்டுக்குள்ள ஒரு டாஸ்க். அதாவது அவங்களுக்கு டாஸ்க்ன்னு சொல்ல முடியாது. இது ஒரு மாரி எக்ஸ்சேஞ்ச் டாஸ்க்ன்னு கூட சொல்லலாம். அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஹார்ட் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு கொரியன் கியூட் லிட்டில் ஹார்ட்ஸ் பார்க்கவே அழகா இருந்துச்சு. அப்போ நம்ம பீட்டர் மாமா தேஜஸ் இந்த ஹார்ட்ட நான் வீணாக்கு தர விரும்புறேன் அப்படின்னு சொல்லி காப்பி பண்ணிட்டாரு. அப்புறம் இல்ல நேஹாக்கு தான் தரப்போறேன். நேம் போர்ட பார்த்து கன்ஃப்யூஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி மனுஷன் குழம்பிட்டாரு. ஆனா ஒண்ணுங்க, இந்த டாஸ்க் மூலியமா புதுசா ஒரு ஜோடி கிளம்பிருக்கு அப்படின்றது மட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது வேற யாரும் இல்ல, பிரியங்கா பிராவோ தான். அப்பவே சொன்னேன்ல, வெக்கேவ கழட்டி விட்டுட்டு பிராவோ கூட சேர தான் போறாங்க. அதுக்கு தான் இந்த அக்கா இப்படிலாம் பண்ணுதுன்னு சொன்னேன்ல. 2 பேரும் பாருங்க, இப்போ உட்காந்துட்டு ஹார்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹார்ட் குடுக்குற அந்த டாஸ்க்ல லவ்வா, ரொமான்டிக்கா கரெக்ட்டா ஹார்ட்ட குடுத்தது யாரு தெரியுமா? அபித் பாய் தான். ஆக்சுவலி ஸ்டார்ட்டிங்ல இன்னசென்ட் ஃபெல்லோ, பழம் அப்படி இப்படின்னு நம்ம அபித்த சொல்லியிருந்தாலும், பட் இப்போ அவர் தான் கலக்குறாரு. போற போக்க பார்த்தா செகண்ட் லவ் ஷோல கடைசில இவர் தான் வின் பண்ணிடுவார் போல தெரியுது. இங்க என்னடான்னா, தினேஷ், வீணா ஸ்டில் அவங்க கருத்து வேறுபாடுகள பத்தி பேசிக்கிட்டே தான் இருந்தாங்க. அப்போ தினேஷ் சைட்ல அவரு சொன்ன ஒரு விஷயம் எனக்கு கரெக்ட் தாங்க பட்டுச்சு. என்னன்னா, ஒருத்தர் நம்ம கிட்ட எதுக்காக பேச வராங்க, என்ன அப்ரோச் பண்றாங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. அப்போ நம்ம தானே அந்த இடத்துல பவுண்டரி செட் பண்ணணும் அப்படின்னு கேட்டாரு பாருங்க. அட வேலிடான பாயிண்ட் இல்ல அப்படின்னு தான் நமக்கு பட்டுச்சு. ஃபர்ஸ்ட்டு உர்ருன்னு இருந்த வீணா, தினேஷ் இப்படி வேலிடா கேட்டதுமே, தினேஷ கட்டிப்புடிச்சு சாரின்னு கொஞ்ச ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா இதுக்கெல்லாம் நான் மயங்க மாட்டேன்ப்பா அப்படின்னு தினேஷ் அவரோட பாயிண்ட்ல ஸ்ட்ராங்கா இருந்தாரு. உடனே வீணா, சரி ஆ இத பத்தி நான் பேச விரும்பல இனிமேல் அப்படின்னு ரொம்பவே பிகு பண்ணிக்கிட்டாங்க. உடனே தினேஷ் வந்தது பாருங்க கோவம். "அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவரு கெளம்பினாரு. அப்போ ஓடி போய் சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. சாரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க தினேஷ் கிட்ட வீணா.
ஆனா, அவரு ஒரே வார்த்தை தாங்க சொன்னாரு. "சாரி எல்லாம் வேஸ்ட் வீணா. சாரி சொல்றத நிறுத்திட்டு அவன் பேச வந்தா, அவாய்ட் பண்ற வழிய பாரு" அப்படின்னு டைரக்ட்டா சொல்லிட்டாரு. ஸோ, இனிமேல் வரப்போற நாட்கள்ல ரெக்ஸு, வீணா எப்படி இருக்க போறாங்க? வீணா ரெக்ஸ அவாய்ட் பண்ணுவாங்களா? மாட்டாங்களா? அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனா இந்த பிரியங்கா, மோனிஷாலாம் திருந்தவே மாட்டாங்க. அப்படின்றது இன்னைக்கு நல்லாவே தெரிஞ்சது. அன்னைக்கு வெக்கே நல்லவனா தெரிஞ்சான். ஆனா இன்னைக்கு வெக்கே கெட்டவன். நேத்திக்கு வந்த பிராவோ ரொம்ப நல்லவனா ஆயிட்டான் பிரியங்காக்கு. பாத்தீங்களா, பாத்தீங்களா? அன்னைக்கே நான் பிரியங்காவோட கால்குலேஷன் சொன்னேன்ல. கடைசில பாருங்க, இன்னைக்கு பிராவோ தான் அவங்க உஷார் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பிராவோட டேட்டிங் காதல்னு இது எங்க போய் முடிய போகுதுன்னு நம்ம பார்க்க தானே போறோம். நாளைக்கு ஒரு செம்ம மேட்டர் நடக்க போகுது. என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்க மறக்காம சாட்டு தரணி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.